சரி, நான் KHMT தயாராகிவிட்டேன். ஓ, இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அதை நான் செய்ய முடியும். உனக்கு கிடைத்து விட்டது. பிரச்சனை இல்ல. சரி, நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன். இது கீரை. ஓ, அம்மா, தயவு செய்து அடுத்துதான் பிளெண்டர். ஆம், நீங்க எனக்கு உதவ போறீங்க. சரி, அதை அள்ளிட்டு போடுகிறேன். ஓ, அதை எப்படி செய்ய? இது சுலபம். ஆஹா, நன்றி ஜில். தயவு செய்து முடியும் தானே? ஓ, அதுவே அனைத்தும் இல்ல. சரி, கலக்கி கலக்கி கலக்கி. ஓ, இல்ல. சரி, முதல் பகுதி முடிந்துவிட்டது. உண்மையில் இதுவும் முழுமையல்ல. இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஓ, இதை ஏற்றுக்கொள். ஆம், உணவு. ஜில், அது உங்களுக்காக. ஓ, அதை எப்படி திறப்பது? ஓ, இல்ல, எல்லாம் சிதறியது. அந்த உணர்ச்சி குறைவு. சரி, தயிர் டம்ளர் உள்ளே சென்றுவிடும். அடுத்தது தர்பூசணி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும். ஜில், இது உனக்காக. என்ன? ஒரு துண்டு தர்பூசணி துண்டங்களாக கட்டாயம் வெட்டப்பட வேண்டும். ஓ ஜில், நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய். ஆஹா, சரி, விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன். முடிந்தது. இப்போது நம்மிடம் தரப்சுவாற்ற மொழி ஜூஸ் வந்து சில சிராஸ். இதுவரை இதுவே. ஆமாம், நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன். மச்சான். அடடா, அது கூட. ஓ, நான் மன்னிக்கவும். நான் உன்னை குறிவைக்கவில்லை. அதை தவிர்க்கவே ஆனது. ஓ, ஆம், நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம். அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள். ஆம், இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும். சரி, நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும். பின்னர் அதை சலர்பிகளாக மாற்றப் போகிறோம். பல அடுக்குகளில். கொஞ்சம் அலங்காரம், ஒரு குடை மற்றும் ஒரு பைனிருக்கு தளம். அற்புதம். என்ன? சரி, இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார். நமக்கு சில ஸ்ட்ராபெரிகள் தேவைப்படும். அவற்றை அனைத்தையும் கலக்க வேண்டும். அங்கும் என்னிடம் கிரீம் இருக்கிறது. இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும். அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள். இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஓ, நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன். சூப்பர். ஜெல்லிகள் ருசிக்கே ருசி. ஸ்மூத்தியே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கிறது? பாட்டி ஸ்மூத்தியா? ஆமா, தர்பூசணி எனக்கு பிடிக்கும். சரி, ஸ்மூத்தியே சாப்பிடுவோம். உஃப், இது ரொம்ப கேடும். துர்பலமில்லவே இல்ல. ஓ, வாவ், அது என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆமாம், நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர். இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபில்கள் வேண்டும். எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது. பாட்டி, கவனத்தை திசை திருப்பாதே. ஒரு வாஃபில். அதை நான் செய்ய முடியும். மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும். நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது. இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும். நன்று. அடுத்ததாக நான் அதை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறேன். எனக்கு தெரியும், சமையல் வேலை. அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. அதை கிளறுவதே கடினம். ஓ, ஆம், எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை. இதை கலக்கிக் கொள்வோம். கொஞ்சம் நுடலாவை போட்டுக்கொண்டு. சரி, கலவையானது தயார். ஷிண்டி வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம் என்போது
கொஞ்சம் பெரியது. ஏய், ஏய், என்ன? ஓ, வாஃபிள்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது? சுவைதான் முக்கியம். என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன. மேலே சில மேபிள் சீரப் தேவை. அற்புதம். செயலாளர், அதுதான் நான் சரி. சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன். எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை. அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டுவிடுங்கள். அடுத்ததாக எனக்கு மாவு தேவை. இதை அதிகமாக சேர்க்க கூடாது. ஓ, அதிகமாக வேண்டாம். மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம். இப்போதுதான் நான் என் வஃபிள்களை சமைக்க தொடங்க முடியும். முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம். 3, 2, 1 கேக் சாப்பிடு. ஆம், விரைவில் இல்லை. டடா தயாராகிவிட்டது. அடுக்கு சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளை. அருமை. அற்புதம். இது உண்மையான கலை செயல். ஆமாம், என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன். ஓ, நான் தெருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிடம் பாட்டி, இத பிடி. சென்று விடு. ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு. என்ன? உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு. ஆம், எவ்வளவு அதிகமாயிருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும். மேலே சிறு சிறு பயன்பொருள்கள். அதுவும் போதாது. 2 லாலிபாப்களும் அருமையாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன். நல்லா, இதை நீ பார்ப்பது சரியான நேரம். என்ன ஆச்சரியம்! எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. இந்த உதட்டுகளை பார்க்கவும். இவை வேடிக்கையாக உள்ளன. நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான பகுதி வஃபிள் தான். அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது. இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி, பாருங்கள். ஓ, சிறிய மீன் போல. அதை சுவைத்து பார்த்துடுவோம். இது உண்மையாகவே சுவையானது. மற்றவைகளை பற்றி என்ன? ஐயோ ஐயோ, அது என்ன? இல்ல, ஜில் வெற்றியாளர். ஓ, ஆமாம், நன்றி. என்னிடம் இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கர் வேண்டும். என்ன ஆச்சரியப்படுத்துவையா? எளிது. மிகவும் சரி. பர்கர், நான் இதற்கு முன்பு செய்வதில்லை. சரி, எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும். முயல்கிறோம். முதலில் பீது வெறிக்க வேண்டும். இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி. அடுத்தது வடை மற்றும் சில மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன். உதை தொட வேண்டாம். நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன். முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வறுப்போம். பேட்டி தயாராகிவிட்டது. இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம். ஒரு பொன் பூனி. அதை பாருங்கள். அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது. ஓ பாட்டி, எனக்கு அது வேண்டாம். அதெல்லாம் மிகவும் மலிவு. நான் கலங்கப்பட்ட சேஸை பயன்படுத்த போகிறேன். ஆமாம், அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். சரியாக. இப்போது என்ன பற்றியது? நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும். உஃப், ஒரு நிமிடம். என்ன? எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது. நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள். அது இழிக்கிறது. பெரிய விஷயமே இல்லை. காஸ் மாஸ்க்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூட் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அட, ஆமாம், அதுவும் அற்புதம்தான். ஏய், இங்கே நீ ஒருவராக இல்லையே. உங்களுக்கு என்ன செய்வது? என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான். இதற்கு பல வகையான சிறந்த பொருள்களை தேவைப்படும். முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மார்ஷ்மெல்லோ, அதற்கு பின் சாயம் சேர்க்கவும். இது நல்ல மதிப்பிலும் இருக்கும்.
ஜில், நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன். அது அற்புதமாக தோன்றுகிறது. சிற்றுண்டிகளும் அதிகமாக உள்ளால் நன்றாக இருக்கும். விக்கி, தேர்ந்தெடுக்க தயாரா? வாங்க. ஓ, வரலாம். நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன். செஃபின் விலையுயர்ந்த பர்கரை முதலில் துவங்குவோம். இது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தங்க பூஜ்ய பந்தம் வேண்டாம். தக்காளிகள் நல்லதுதான். ஏன் இந்த பியோரெக்கர் ஒரு மோசமான வாசனை கொண்டிருக்கிறதே? என்ன? அது சீஸ் தானா? வெறுப்பு. ஓ, இல்லை 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 இல்லை. மம்மா மியா, இனிப்பான பர்கர் அருமை. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்புத்தான் சற்று அலுப்பை தருகிறது. நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன். அது பாட்டியின் பர்கர். இப்போது அப்படிதான் வேறு கதை. அதுதான் ஜெயிச்சதுதான். நான் தானா? ஓ, ரொம்ப நன்றி. நான்சி, முதல் உணவை நீ ஏற்கனவே யோசிச்சிட்டியா? சரி, பார்க்கலாம். வாவ், இது பாஸ்தா. இது சமைக்க பல வழிகள் உள்ளதால் இது ஒரு சிறந்த உணவு. சரி, பிரிட்னி, ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? ஓ ஓ கவனமாக. இந்த வேகத்துல உங்க பாஸ்தா எல்லாம் தரையில முடியும். ஓ, இப்போ நாங்க கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனா பிரிட்னி அதை தெரியாதது போல தெரியுது. அவ என்ன பண்ண போறா? அடடா, அவள் புல்வெளியை வெட்டுவது போல பாஸ்தாவை வெட்ட விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம். ஆம் பாட்டி, அதை எப்படி செய்வது என்று அவளுக்கு காட்ட வேண்டும். அதுதான். கொஞ்சம் பொறுமை. பாஸ்தா தயார். அருமை. ஆம், இதை பாஸ்தா என்று அழைக்கிறார்களா? இல்லை, இது போதாது. இந்த பாஸ்தாவை எடுத்து எறிந்து விடுவோம். அதுதான் அது இருக்க வேண்டிய இடம். இப்போது உண்மையான நிபுணர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாங்கள் சிறிது மாவு, ஒரு முட்டை, ஒரு சிட்டிகை உப்பு எடுக்கிறோம். இப்போது ரகசியமான பொருள். இப்போது எங்கள் மாவு ஒரு வினோதமான நிறத்தை பெறும். இந்த அழகை பாருங்கள், சிறந்தது. இப்பொழுது மாவை மூடி காத்திருக்கிறோம். உண்மையான படைப்புகள் நேரம் எடுக்கின்றன. சமையலின் போது காத்திருப்பது இன்னும் ஒரு துன்பம். ஓ, எவ்வளவு சலிப்பு. ஓ, இதோ டைமர். சரி, அடுத்தது என்ன? சமையலர், மாவை ரோலரால் உருட்டுங்கள். இது ஒரு எளிய வேலை அல்ல. ஹே, என்ன நடந்தது? உங்கள் முகத்தை அழுக்காக்கி விட்டீர்கள். அது நல்லதா? ஷுபர்ஸ், நமது கலைப்பாடத்தை தொடர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நூடுல்ஸை வெட்டி கொஞ்சம் கூடுதல் மாவு சேர்ப்போம். அதுவே ஸ்ட்ரிப். என் நூடுல்ஸ் பானையில் போக தயாராக உள்ளன. ஓ, ஆக்டோபஸ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆம், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. ஓஹோ, இந்த ஆக்டோபஸஸ் எனக்கு சரியாக பொருந்தும். அதை ஒரு வாணலியில் வறுக்கவும், கொஞ்சம் கிரீம் சேர்க்கவும், இப்போது எங்கள் சாம்பல் நிற பாஸ்தாவை சேர்க்கவும். மம்மாமியா, இது ஒரு கலைப்பணி. சேவை மட்டும் மீதம் உள்ளது. இந்த அதிசயத்தை பாருங்கள். எனக்கு பாராட்டுக்கள். மூவா. கெச்சப். பிரிட்னி, நீ என்ன பண்றாய்? அவளது பாஸ்தா கெட்டியாகிவிட்டது போல தெரிகிறது. ஆனால் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உடனடி நூடுல்ஸ் எப்போதும் விரைவாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனால் இந்த நூடுல்ஸ் பார்ட்டி மற்றும் சமையல்காரரின் பாஸ்தாவை விட சுவையாக இருக்கும். இப்போது நாமே தெரிந்து கொள்வோம். நன்சி, உணவுகளை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. ஓஹோ, இந்த பாஸ்தா விசித்திரமாக இருக்கிறது. இப்போது அதை முயற்சிப்போம். காத்திருங்கள், இவை ஒக்டோபஸ்களா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம். இது வெறுக்கத்தக்கது. சரி, இந்த பாஸ்தா அதிகமாக சுவையாக இருக்கிறது. இப்போது அதன் சுவையை முயற்சிப்போம். ஓ, என் பிடித்த கேச்சப். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு வேட்பாளர் இருக்கிறார். ஓ, இது என் பிடித்த காரமான நூடுல்ஸ். ஓ, இப்போது அதை முயற்சிப்போம். வாவ், என்ன ருசி. யாரிடமாவது ஒரு கண்ணாடி தண்ணீர் இருக்கிறதா? இது உண்மையில் காரமாக இருக்கிறது. ஓ, நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இது சூப்பராக இருந்தது. இதுதான் வெற்றியாளர்.
வாவ் பிரிட்னி, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். சில நேரங்களில் வெல்ல அதிகம் செய்ய வேண்டியதில்லை. சரி, இங்கே என்ன இருக்கிறது? சிப்ஸ். நிச்சயமாக சிப்ஸ் யாருக்கு திடுக்கமில்லை. இப்போது எங்கள் பங்கேற்பாளர்களில் யார் சிறந்த உணவை குக்கிங் செய்தார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம். பிரிட்னி, நீ என்ன செய்கிறாய்? இப்போது பாட்டி உனக்கு எல்லாவற்றையும் காட்டுவார். உரிய கத்தியை பயன்படுத்தி உருளைக்கிழங்கை எளிதாக உரிக்கலாம். இப்போது நாங்கள் உருளைக்கிழங்கை இவ்வாறு நறுக்குகிறோம். எங்கள் அடுப்பை இயக்குகிறோம். எங்கள் சிப்ஸ் நன்றாக பொரிக்க எண்ணெயை குறைவாக விடமாட்டோம். பாரு பிரிட்னி, எதுவும் சிக்கலானது இல்ல. சரி, இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, அது உருளைக்கிழங்கு தோல்களின் மழையா? பிரிட்னி, நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த உருளைக்கிழங்கு சரியாக தோல் சீவப்படவில்லை. இது நான் நினைத்ததிலிருந்து கூட எளிதானது. அருமை. ஆம், நான் உண்மையான நிபுணன். இப்போ இப்படி பாட்டி எண்ணெய் சேமிக்க வேண்டாம் என்றார். எனக்கு நினைவிருக்கிறது. அதுவல்ல. என்ன, நீ கொஞ்சம் குழப்பமாய் போயிட்டியா பிரிட்னி? பாட்டி எவ்வளவு சுத்தமான சிப்ஸ் செய்தார் பாரு. சமையல்காரர் என்ன செய்கிறாரு? வாவ், உனக்கு பீட்டா ஏன் தேவை? நீங்கள் இது போன்ற சிப்ஸ்களை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இது எனது தனிப்பட்ட சமையல் முறை. இதோ நன்றாக பொரிக்கிறோம், மொறுமொறுப்பாக இருக்கும் வரை. மேலும் கேக்கின் மேல் செர்ரி போல இது எனது கையெழுத்து சாஸ். ஒரு உண்மையான சமையல்காரர் தீயுடன் வேலை செய்ய பயப்பட மாட்டார். இந்த சீரமைப்பை பாருங்கள், அருமை. ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. இறுதியாக எலுமிச்சை துண்டுகளை காற்றில் வெட்ட வேண்டும். தயார், சாப்பிட தயாராகுங்கள். ஓ, இந்த வாசனை என்ன? பிரிட்னி, உன் சிப்ஸ். ஓ இல்ல, பிரிட்னியின் எல்லா சிப்ஸும் கருகிவிட்டது. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இதற்கு ஏதாவது வழி இருக்க வேண்டும். சீஸ் பொடி. இது எரிந்த சிப்ஸின் சுவையை மறைக்கலாம், அதே நேரத்துல கருப்பு நிறத்தையும் மறைக்கலாம். என்ன ஒரு அற்புதமான யோசனை பிரிட்னி. பாட்டியின் சிப்ஸும் தயாராகிவிட்டது. சரி, சுவைக்கு நேரமா? வாவ், ரொம்ப சிப்ஸ். இது ஒரு விதமான விடுமுறை. இவற்றுடன் தொடங்கலாம். இவை வேடிக்கையாக இருக்கின்றன. மற்றும் இது என்ன சுவை? அது அருவருப்பாக இருக்கிறது. சரியும், இதை முயற்சிப்போம். அருமையான குருச்சு. வாவ், இந்த சிப்ஸ் மிகவும் வித்தியாசமானவை. எவ்வளவு சீஸ் இருக்கிறது. மேலானது. ஆனால் இந்த சிப்ஸ்கள் இன்னும் சிறந்தவை. ஆம், இதுதான் வெற்றியாளர். வாவ், பாட்டி நன்றாக வெற்றி பெற்றார். இந்த சுற்றில எதை எதிர்பார்க்கிறோம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். வாவ், இது ஒரு கேக். கேக் ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு அதை சமைக்கிறது எளிதல்ல. நம்மளுடைய வீரர்கள் இந்த சவாலுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு நம்புறேன். வாவ், எத்தனை பொருட்கள். பிரிட்னி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறான். பார்த்து கற்றுக்கொள் பேத்தி. முதலில் நாங்கள் கிரீமை எடுக்கிறோம். அதை கேக்கின் மீது இப்படி வைக்கிறோம். இப்போது கிரீமை கேக்கின் முழுவதும் சமமாக பரப்புவதற்காக ஸ்பேடுலாவால் தடவுகிறோம். மற்ற கேக்குகளுக்கும் இதே போல செய்கிறோம். அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம், விளிம்புகளை மறக்காமல். இதோ இது போல ஒரு இதய வடிவ மோல்டை எடுக்கிறோம். இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நமது கேக்கை சாக்லேட் உதவியுடன் அலங்கரிக்கிறோம். ஓ, அது எங்கே போனது? ஓ சரி, இதோ உனக்கு பிடித்த சாக்லேட். நாங்கள் எங்கே இருந்தோம்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் கேக்கை அலங்கரிக்கிறோம். சாக்லேட்டுகளை பக்கத்தில் மற்றும் மேல் இனிப்பு டிராஜிகளுடன் அலங்கரிக்கவும். நிறங்கள் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. சரி, இதோ கேக் தயார். ஹூரே, பாட்டியுடன் எவ்வளவு அழகான கேக் தயாராகியுள்ளது. என்ன செய்கிறார் நம் சமையல்காரர்? பேஸ்ட்ரி செஃப் ஆக இருப்பது ஒரு சிறப்பு திறமை மற்றும் என் கேக்குகள் கலைப்பணிகள். இப்போது என் உணவகத்தில் எப்படிப்பட்ட கேக் தயாரிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நான் சம்மர் ரெயின்போ என்று அழைக்கிறேன். அதுதான். ஓ, நான் மறந்துவிட்டேன். எனக்கு அது தேவைப்பட்டது. சரி, இறுதி தொடுதல். அற்புதமான கேக்கை அலங்கரிக்கிறேன். தயார். எனக்கு தெரியும். நீங்கள் இதுவரை பார்த்ததில் சிறந்தது இதுதான். வாவ், இத்தனை அழகை பார்த்து பாட்டியும் மகிழ்ச்சி அடைகிறார். அருமையான வேலை சமையல்காரர். உங்க கேக் எப்படி இருக்குது பிரிட்டனி? ஓ அமைதியாக இரு. ஏழை கேக்குக்கு என்ன செய்தாய் பிரிட்டனி? எப்போதும் போல துல்லியத்துடன் பிரகாசிக்கவில்லை. முக்கியமானது அவள் முயற்சிக்கிறாள் இல்லையா?
சிறப்பு. இது ஒரு சிறிய விஷயம். இப்போது இந்த கேக்கை சரியாக அலங்கரிப்போம். இந்த மேல்பூச்சை நன்றாக பரப்புவோம். இப்படி இது குளிர்ந்த நிறமுள்ள குலேஸாக மாறியது. இதை இங்கே நிரப்புவோம். வாவ், இது மிகவும் அற்புதமாக இருந்தது. கேக் உண்மையில் நல்லதாக தெரிகிறது, ஆனால் அதுவே அனைத்தும் அல்ல போல. ஸ்பிரிட்டனி கேக்கின் ஓரங்களில் கிரீமை சேர்க்கிறார். சூப்பர். சரி, நமது ஹீரோக்களின் கேக்குகள் தயாராக உள்ளன. வாவ், இது என் பிறந்த நாளை போல இருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 கேக்குகள். இதிலிருந்து ஒரு துண்டு சுவைக்கலாம். ஓ, இது ரொம்ப சுவையா இருக்கணும். பார்க்கலாம். அற்புதம். ஆனால் மீதியை முயற்சிக்க வேண்டும். இதன் நிறம் எனக்கு பிடிக்கும். முயற்சிப்போம். பார்க்கலாம். மோசமில்லை. இறுதியாக கடைசி போட்டியாளர். எத்தனை நிறங்கள் உள்ளன! வாவ், இவை எனது பிடித்த டிராஜிஸ். ஓ லா லா. ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. எதை தேர்வு செய்வது? சரி, வானவில் கேக் வெற்றியாளர். எங்கள் சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கடைசி சுற்று. வாவ், இது சூடான சாக்லேட். உங்களுக்கு சூடான சாக்லேட் பிடிக்குமா? உங்களின் பிடித்த பானம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் எழுதுங்கள் மற்றும் அடுத்த வீடியோவில் எங்கள் ஹீரோக்கள் உங்களின் பிடித்த பானத்தை தயாரிக்கலாம். ஓ, சில சாக்லேட் மற்றும் காகா பொடியை சேர்ப்போம். அங்கே ஒரு சாக்லேட் பார் வச்சிருக்கிறோம். அருமை. இப்போது சூடான சாக்லேட்டை நன்றாக கலக்கி அதை சிறந்த குவளையிலிருந்து குடிக்க வேண்டும். அதுதான். ஓ, இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆனால் இது சமையல்காரருக்கு மிகவும் எளிதாக தோன்றுகிறது. இப்போது மிகவும் சுவையான ஹாட் சாக்லேட் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்க பாப்பீர்கள். ஒரு கரண்டி கிரீம் சேர்க்கவும். இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள், மேலும் சின்னமன். என்ன அழகு! பிரிட்டனி என்ன செய்கிறாள்? ஆஹா, அவளுக்கு தனது ஹாட் சாக்லேட்டை அலங்கரிக்க ஒரு யோசனை இருப்பது போல தெரிகிறது. விப்ட் கிரீம் மோசமில்லை. வாவ், சாக்லேட் சிரப் மர்ச்சர் டீ ராஜீஸ். ஒரு சாஃப்ட்வேர் வித் ஹாட் சாக்லேட் குக்கீகள் இனிப்பு ஸ்ட்ராஸ் கொண்டு அலங்கரிக்கிறார். என்ன ஒரு அழகான பானம்! நன்றாக செய்தாய் பிரிட்டனி. நன்றாகவே. எங்கள் அனைத்து வீரர்களும் தங்கள் ஹாட் சாக்லேட் தயாரிப்பில் பங்கேற்றுள்ளனர். வாவ், யாராவது இதை முதலில் முயற்சிக்க விரும்புகிறார்களா? என்ன ஒரு செறிந்த சுவை. அருமை. இப்போது என்ன ஒரு குவளை பாட்டி. இது ரொம்ப அழகா இருக்கு. முயற்சிக்க வேண்டியதுதான். ஆம், அவ்வளவாக நல்லதில்லை. மற்றும் எங்கள் கடைசி பங்கேற்பாளர். இது குளிர்ச்சியாக தெரிகிறது. இதை முயற்சிப்போம். சரி, சராசரி. ஆம், யார் வென்றார் என்று எனக்கு தெரியும். இந்த பானம். பிரிட்டனி, பங்கேற்பாளர்களும் சிறந்தவர்கள். இந்த